KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் போலி மருத்துவரிடம் சிகிச்சை பெற்ற பெண் உயிரிழந்த நிலையில் மருத்துவ குழுவினர் மற்றும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரிஹரன், வணக்கம். இறந்த பெண்ணுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, மேலும் அந்த போலி மருத்துவர் மீது தற்போது வரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? ஹரி, விவரங்களை பதிவு பண்ணலாம். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக கவுஞ்சி உள்ளது. இந்த மலை கிராமத்தை சேர்ந்த சர்வேந்தன், தர்ஷினி தம்பதியினர் வசித்துவரினர். இவர்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கும் நிலையில் கடந்த 25 நாட்களுக்கு முன்பு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்த்து ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தாய் சேய் நலமாக இருந்த நிலையில் மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த பெண்மணிக்கு பிரசவ நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் மருத்துவம் பார்த்தபோது அந்த மருந்து உடலில் அலர்ஜி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரசவம் பார்த்த நேரத்தில் மாற்று மருந்து செலுத்தி பிரசவம் பார்த்ததாகவும் தாயும் சேயும் நல்ல முறையில் நலமுடன் அரசு மருத்துவர்கள் தெரிவிக்கிறார். இந்நிலையில் பிரியதர்ஷினிக்கு கவுஞ்சி கிராமத்தில் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கவுஞ்சி கிராமத்தில் கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தும் பிரின்ஸ் என்பவர் அதே மருந்தை செலுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்த அவர் மயக்கமடைந்து கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும்போது இறந்துள்ளார். இதனை அடுத்து இறந்த உடலானது திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த சுகாதார நிலையத்தில் பரிசோதனை செய்யும் போது சுயநினைவு மற்றும் பல்ஸ் குறைந்துள்ளது. உடனே அங்கிருந்த மருத்துவர்கள் கொடைக்கானல் ராமசம்பவம் அனுப்பி வைத்ததை தொடர்ந்து பெண்மணி உயர்ந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த பெண்மணி உயர்ந்ததை தொடர்ந்து மருத்துவ நலப்பணிகள் இணை இயக்குனர் பூமிநாதன் மற்றும் நலப்பணி துணை இயக்குனர் டாக்டர் அனிதா மற்றும் மருந்து ஆய்வாளர் உள்ளிட்டோர் இருந்து கொடைக்கானல் மருத்துவமனையில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் போலி மருத்துவர் செயல்பட்ட பின் போலீசாரால் தேடப்பட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.